بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. தொடர்படியாக தொழுகையினுடைய சட்ட விதிமுறைகளையும் தொழுகையினுடைய ரக்காத்துகளையும் தொழுகையினுடைய வகைகளையும் நாம் படித்து வருகின்றோம். அந்த வகையில் முந்திய பாடத்தில் ஒரு நாளைக்கு மொத்தம் நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும், அதிலே ஃபர்லான ரக்காத்துகள் எத்தனை, சுன்னத்தே முஅக்கதா எத்தனை, சுன்னத்தே அலங்கார சுன்னத்துகள் எத்தனை, எதற்கெல்லாம் முன் சுன்னத்துகள் இருக்கிறது, பின் சுன்னத்துகள் இருக்கிறது, எதற்கெல்லாம் முன் சுன்னத் பின் சுன்னத் இல்லை என்பதை குறித்தான ஒரு பாடத்தை நாம் படித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்று வித்ரு தொழுகையை பற்றியும் வித்ரு தொழுகைக்கு அடுத்து தொழுகையில் செய்ய வேண்டிய அஃஆலு சுன்னத்துக்கள் மற்றும் ஹைஹாத் சுன்னத்துக்கள், அதை தொடர்ந்து தொழுகையை முறிப்பவை, இன்னும் அதை தொடர்ந்து தொழுகையை முறிக்கக்கூடியவை, ஜமாத் தொழுகை, பயணத் தொழுகை என பல பாடங்களை இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் முதன்மையான பாடம் வித்ரு தொழுகை. வித்ரு தொழுகை இன்று பிரதானமாக மூமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, ரமலானுடைய நேரத்தில் தொழக்கூடிய ஒரு தொழுகை. எப்படி ரமலானில் தராவீஹ் தொழுகின்றோமோ அதுபோல் வித்ரு ஒரு தொழுகை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வித்ரு தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய ஒரு தொழுகை. அது நோன்பில் மட்டும் தொழணும் அப்படின்ட்டு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு தொழுகை இல்லை. மாறாக அந்த தொழுகை நம்மளுடைய ஆயுள் காலம் முழுக்க இஷா தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய சுன்னத்து தொழுகைகளிலேயே மிக மிக முக்கியமான ஒரு சுன்னத்து தொழுகை. இன்னும் சொல்லப்போனால் சுன்னத்து தொழுகை அனைத்திலும் மிக சிறந்த ஒரு சுன்னத்து தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வித்ரு தொழுகை தான். வித்ரு தொழுகைனா எதை பற்றி நான் பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எதை பற்றி பேசுகிறோம்? ரமலானுடைய மாதங்களில் தராவி முடித்ததற்கு பிறகு வாஜிபாக்கப்பட்ட வித்ரு தொழுகை நம்ம நீத்து சொல்லி கொடுக்கமா இல்லையா? அப்போது அது சுன்னத்து அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு வாஜிபினுடைய அந்தஸ்தில் என்ன செய்யுது, அந்த தொழுகை என்பது இருக்குது. அப்போ அது நம்ம நோம்பில் மட்டும்தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், தொழுகிறோம். ஆனால் அது நோம்பில் மட்டும்தான் தொழக்கூடியதான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய ஒரு தொழுகையாகவே அது என்ன செய்து இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரை பற்றி சொல்லும்போது அவ்வித்ரு அல்லாஹு வித்ருன் யுஹிப்புல் வித்ர, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அருமை தோழர்களே நீங்கள் வித்ரு தொழுகையை தொழுகுங்க. வித்ருனா என்ன அர்த்தம்னா ஒற்றைப்படைன்னு அர்த்தம். வித்ருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒற்றைப்படை அல்லது தனித்தது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவித்ரு, நீங்கள் என்ன செய்யுங்க, வித்ரு தொழுகையை தொழுகுங்க. ஏன்னா அல்லாஹ் வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் என்பவன் தனித்தவனாக இருக்கின்றான், அவன் தனித்து தொழக்கூடிய அந்த தொழுகையை விரும்புகின்றான். என்னங்க தனித்து தொழக்கூடிய தொழுகை அப்படின்னா, முதல்ல 2 ரக்காயத்தை தொழுதுட்டு அதற்கு பிறகு ஒரு ரக்காயத்தை என்ன செய்வோம், தொழுவோமா இல்லையா? அப்போ அதுதான் அந்த தனித்து தொழக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வித்ரு தொழுகையை நீங்கள் தொழுதா அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை பிரியப்படுவான் என்று என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த சஹாபியும் வித்ரு தொழாமல் போனதே இல்லை. இன்னும் ரசூலுல்லாஹ் வித்ரு தொழுகையை முடிக்காமல் பள்ளிவாசலை விட்டு என்ன செஞ்சதில்லை, வெளியே போனதில்லை. அப்போ நாம் இஷா தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு
இஷாவினுடைய சுன்னத்தை முஅக்கதா 2 ரக்காயத்து, சுன்னத்தை அடுத்து வந்து அலங்கார சுன்னத்து 2 ரக்காயத்து, அதற்கடுத்து வித்ர் வாஜிபு 3 ரக்காயத்துகள் என்பதை தினசரி நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தொழ வேண்டியது இருக்கிறது. இந்த வித்ரு தொழுகையில் ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 1 ரக்காயத்தாக இருக்கிறது. ரொம்ப குறைஞ்சபட்ச அளவு எதுங்க? ஒரே 1 ரக்காயத் தொழுதாலும் என்ன ஆயிருந்தோம், இதில் வித்ரு தொழுகைங்கிற அந்த கணக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். புரியுதுங்களா? அதில் ரொம்ப அதிகமான பரிபூர்ணத்தை கொண்டது அப்படின்னு சொன்னால் 11 ரக்காயத்து. ரொம்ப அதிகமான பரிபூர்ணத்தை கொண்டதுன்னு சொன்னால் எத்தனை ரக்காயத்து இருக்குது? 11 ரக்காயத்துகள் இருக்குது. புரியுதுங்களா? எத்தனை ரக்காயத்து? 11 ரக்காயத்து. அதாவது 2 தொழுது 5 சலாம் கொடுக்கணும். 2 ரக்காயத்தாக தொழுது எத்தனை சலாம் கொடுக்கணும்? 5 சலாம். அப்போ 2 தொழுது 5 சலாம் கொடுத்துட்டா எத்தனை ரக்காயத்தாச்சு? 10 ரக்காயத்தாச்சு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து தனித்து 1 ரக்காயத்தை என்ன செய்கிறது, தொழுகிறது. அதில் பரிபூர்ணத்தில் மிக குறைந்த அளவு என்ன அப்படின்னு சொன்னால் 3 ரக்காயத்துகள் என்ன செய்கிறது, தொழுகிறது. இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க இந்த 3 ரக்காயத்தில் தான் என்ன செய்கிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 11 ரக்காயத் தொழுததாக ஹதீஸுகள் இருந்தாலும் 3 ரக்காயத்துகள் தொழுத ஹதீஸுகள் என்பது ரொம்ப சஹீஹான ஹதீஸாகவும் நிறைய இடங்களில் ரசூல்லா 3 தொழுதாகவே என்ன செய்யப்படுது, அறிவிக்கப்படுது. அதனால் அதுவும் பரிபூர்ணமான அளவு தான். ஆனால் பரிபூர்ணத்தில் கொஞ்சம் குறைந்த அளவு. அது 11 ரக்காயத்துங்கிறது பரிபூர்ணத்தில் பரிபூர்ணமான ஒரு அளவாக என்ன செய்து இருக்குது. அப்போ இந்த வித்ரு தொழுகையினுடைய நேரம் எப்போது நமக்கு தொடங்குகிறது? ஏன்னா ஒவ்வொரு தொழுகையும் நேரத்தை நாம் சரியான முறையில் என்ன செய்து இருக்கணும், அறிந்திருக்கணும். நேரத்தை சரியான முறையில் அறியாமல் ஒரு தொழுகையை நாம் தொழுதோம் அப்படின்னா அந்த தொழுகைக்கான நற்கூலி என்பது கிடைக்காமல் போயிடும். ஒன்று தொழுகையினுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி தொழுதுருவோம், இல்லை அப்படின்னா தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தொழுதுருவோம். அப்போ அதனால் தொழக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தையும் அவங்க தெரிந்து வச்சுருக்கணும், தொழுகையினுடைய இறுதி நேரத்தையும் என்ன செய்து வச்சுருக்கணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆள் இஷா தொழுகைக்கு முன்னாடியே நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வித்ரு தொழுகிறாரு அப்படின்னா அது வித்ரு தொழுகை இல்லை. ஏன்னா வித்ரு தொழுகையினுடைய நேரம் எப்போது தொடங்குகிறது என்று சொன்னால் இஷா தொழுகை முடிந்து சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் வித்ரு தொழுகையினுடைய நேரம் என்பது தொடங்குகிறது. எப்போது அந்த வித்ரு தொழுகையினுடைய நேரம் முடிகிறது என்று சொன்னால் ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரையிலும். எது வரைக்கும் இருக்குது வித்ரு தொழுகைக்கான நேரம்? ஃபஜ்ர் பாங்கின் வரைக்கும் என்ன செய்துங்க, அதனுடைய நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் அந்த தொழுகையை என்ன செய்து கொள்ளலாம், நாம் தொழுது கொள்ளலாம். அப்படிங்களா? இந்த வித்ரு தொழுகை இருக்க, இந்த வித்ரு தொழுகையை ஒரு மனிதர் தகுந்த காரணத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தொழாமலே வந்தால் அது மக்ரூஹ். மக்ரூஹ்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெறுக்க தகுந்த ஒரு காரியம். வெறுக்க தகுந்த ஒரு காரியம். அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குது அல்லது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர் என்ன செய்கிறதில்ல, வித்ரு தொழுகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது மக்ரூஹ். அப்போ கூட என்ன செய்ய முடியாது, அந்த காரணத்தெல்லாம் நாம் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வித்ரு என்ன செஞ்சாகணும், கடைபிடித்து ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதர் காரணமே இல்லாமல் வேணுமென்றே அந்த தொழுகையை விடுவது என்பது என்னதுங்க, கடுமையான மக்ரூஹாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போன்று அந்த தொழுகையை நேரத்தை என்ன செய்கிறது, வேணுமெனே தவறச் செய்வது, அதே போல் அந்த தொழுகையை முழுமையாக தொழாமல் விட்டு விடுவதும் என்பதும் மக்ரூஹாக இருக்கிறது. அப்போ வித்ரு தொழுகை இருக்கு இல்லையா, வித்ரு தொழுகை அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு தொழுகை. அந்த தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் வித்ரு தொழுகையை சரியான முறையில் கடைபிடித்து என்ன செஞ்சாங்க, வந்ததாக நமக்கு பல ஹதீஸ்கள் என்ன செய்து ஆதாரமாக அமைகிறது.
அதனால் வித்ரு தொழுகை என்ன செய்யுங்க, இஷா தொழுகை முடிஞ்சதோட வித்ரு தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகுங்க. இப்போ இஷா தொழுகை முடிஞ்சதோட வித்ரு தொழுகுங்கன்னு சொன்னால் சில பேர் என்ன செய்வாங்க, இஷா முடிஞ்சதோட வழமையாக தொழ வேண்டிய சுண்ணத்து எதையுமே தொழாமல் டைரெக்டாக எதை மட்டும் தொழுதுட்டு போயிடுவாங்க, வித்திரை மட்டும் தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்படியும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம தொழ வேண்டிய சுண்ணத்துக்களை தொழுது முடித்ததற்கு பிறகு வித்திரு தொழுகையை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். பாருங்கள் 41வது பக்கம். வித்திரு தொழுகை. வித்திரு தொழுகை ஒரு தனிப்பட்ட சுன்னத்தாகும். சுன்னத் தொழுகைகள் அனைத்திலும் வித்திரு தொழுகையே மிக சிறந்ததாகும். புரியுதுங்களா? வித்திரு தொழுகையின் குறைந்த அளவு ஒரு ரக்காத்தாகும். அதில் அதிகமான அளவு 11 ரக்காத்துகள் ஆகும். பரிபூரணத்தில் மிக குறைந்த அளவு 3 ரக்காத்துகள் ஆகும். குறைஞ்சது ஒரு ரக்காத்து தொழலாம், ரொம்ப அதிகமாக தொழணும்னு ஒரு ஆள் நினைக்கிறாங்க, ரொம்ப நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, அல்லது வாரத்தில் ஒரு முறை இப்படி தொழணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை ரக்காயத்து தொழுதுக்கலாம், 11 ரக்காயத்தை தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் பரிபூரணத்திலே மிக குறைந்த அளவு என்பது 3 ரக்காயத்துகளாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இஷா தொழுகைக்கு முன்னால் வித்ரு தொழுவது கூடாது. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாங்க, இஷா தொழுகைக்கு சீக்கிரமாக வந்துட்டார். இஷா தொழுகைக்கு என்ன செஞ்சிட்டாரு, சீக்கிரமாக வந்துட்டார். ஓடு செஞ்சுட்டு இப்போ முன் சுண்ணத்து தொழுதுட்டு உட்காந்தாச்சு. ஆனால் நேரத்தை பார்க்காரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அப்போ 10 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, வித்திரு தொழுகையை இஷா தொழுகைக்கு முன்னாடி தொழுதுடக்கூடாதுங்க. அப்படிங்களா? அதன் நேரம் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து மெய்வெண்மை ஃபஜர் சாதிக் உதயமாகும் வரை ஆகும். அப்போ அதுக்கு நேரம் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனுடைய ஸ்டார்டிங் டைம் என்பது இஷா தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய டைம் என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய எண்டிங் டைம் அப்படிங்கிறது ஃபஜர் சாதிக்காகும் வரை என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. காரணமின்றி அதன் நேரத்தை விட்டு தவற செய்து தொழுவது மக்ரு ஆகும். முழுமையாக விட்டு விடுவது கடுமையான மக்ரு ஆகும். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தேவையில்லாமல் நேரத்தை தப்ப விடுறாரு. நேரத்தை தப்ப விடுறதுன்னு சொன்னால் என்னதுங்க, ரொம்ப 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 லேட்டாக அல்லது ஃபஜ்ரு பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, தக்பீர் கட்டி நிற்கிறாரு. இப்போ இதெல்லாம் நேரம் தவறி போயிடும். புரியுதுங்களா? தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, பாங்கு சொல்லியிருந்தாங்க சொன்னால் அது என்ன செஞ்சுருக்க, நேரம் தவறி போயிடும். அப்படி நேரம் தவறி போய் தொழுவது மக்ரூஹாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தொழுகையை முழுமையாக விட்டு விடுவது என்பது கடுமையான மக்ரூஹாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வித்ரு தொழுகையில் ரொம்ப அதிகமான முறையில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் வித்ரு தொழுகையில் துவாக்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்போது தொழுகையில் நம்ம சுன்னத்துகளை நிறைய படித்தோம். இன்னென்ன காரியத்தை செய்கிறது சுன்னத்து, இதை செய்கிறது சுன்னத்து, அதை செய்கிறது சுன்னத்துன்னு சொல்லி நிறைய சுன்னத்துகளை படித்தோம். இப்போ இந்த சுன்னத்துகளை 2 வகையாக பிரித்து விடுகின்றார்கள். 1 அஃஆலு சுன்னத், 2 ஹைஹாத்து சுன்னத். 1 என்னது அஃஆலு சுன்னத்து, 2 ஹைஹாத்து சுன்னத்துங்க என்று 2 வகையாக பிரிக்கிறாங்க. அஃஆலு சுன்னத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான சுன்னத்து. அந்த சுன்னத்தை நாம் விடுவதை பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அது சுன்னத்தாக இருந்தாலும் அந்த சுன்னத்துகள்லேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுன்னத்தாகவும், அந்த சுன்னத்தை செய்கிறதுனால நன்மைகள் அதிகமாகவும், அந்த சுன்னத்தை செய்கிறதுனால நாம் பரதலை ஏற்படுத்தின குறைகள் என்பது நிறைவு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தில் போகிறது தான் அஃஆலு சுன்னத்துங்க. ஹைஹாத்து சுன்னத்துன்னு சொன்னால் அது அலங்கார சுன்னத். அலங்கார சுன்னத்துன்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கிறது தான் ஹைஹாத்து சுன்னத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. தொழுகையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அஃஆலு சுன்னத்து 20க்கும் மேற்பட்ட சுன்னத்துகள் என்ன செய்திருக்கு. தொழுகையில் நம்ம சுன்னத்தான காரியங்கள் செய்தோமா இல்லையா, இது வரைக்கும் நம்ம தொழுகையில் உள்ள சுன்னத்துகள்லாம் படித்தோமா இல்லையா, இப்படி படித்த அந்த சுன்னத்துகளில் அஃஆலு சுன்னத்து, அதாவது கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள்
ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட சுன்னத்துகள் என்ன செய்கிறது இருக்கிறது. புரியுங்களா? இங்கே உங்களுக்கு அதில் 2 மட்டும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பெரிய கிதாப் படிக்கும்போது நம்ம அதில் படிப்போம். அப்போ அந்த அஃஆலு சுன்னத்துகளில் 2 சுன்னத்து ரொம்ப முக்கியமான சுன்னத்து எதுன்னு சொன்னால், ஒன்று சுபுஹனுடைய 2வது ரக்காயத்தில் குன்னுத் ஓதுறது. சுபுஹனுடைய 2வது ரக்காயத்தில் اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا من الخير فيما أعطيت وقنا ربنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت نستغفرك ونتوب إليك وصلى الله تعالى على النبي الأمي وعلى آله وصحبه وسلم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين என்று இந்த குன்னூத்தை ஓதுறது அஃஆலு சுன்னத்தாக என்ன செய்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து 2வது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்து தொழுகையில் முதல் அத்தஹியாத் ஓதுவது. ஃபர்லான தொழுகைகள் இருக்கா இல்லையா, அந்த ஃபர்லான தொழுகைகளில் முதன்மையாக அத்தஹியாத்தை ஓதுவது அஃஆலு சுன்னத்தாக இருக்கிறது. அதாவது கட்டாயமான ஒரு சுன்னத்தாக இருக்குது. எப்போ கட்டாயம்னு சொல்லிட்டோமோ அப்போவுமே அது சுன்னத்தாக இருந்தாலும் நஃபிலாக இருந்தாலும் அதை பேணி நாம் செய்வது நம் மீது கடமை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். புரியுதுங்களா? எப்போ ஒரு சுன்னத்தை எப்படி கட்டாயம்ன்ட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அது சுன்னத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, அல்லது ஒரு நஃபீலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, எப்போ கட்டாயம் பயன்படுத்திட்டாங்களோ அப்போவுமே அதை கண்டிப்பான முறையில் செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்கள், அஃஆல் மற்றும் ஹைஹாத் சுன்னத்துகள், தொழுகையில் செய்ய வேண்டிய சுன்னத்துகள் 2 வகைப்படும். அஃஆல் மிக முக்கியமான சுன்னத்துகள், ஹைஹாத் அலங்கார சுன்னத்துகள். அஃஆல் சுன்னத்துக்கள் இதில் மொத்தம் 20 சுன்னத்துகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை 1 குன்னுத் ஓதுவது, 2 ஃபர்து தொழுகையில் முதல் அத்தஹியாத்து ஓதுவது என்று இந்த 2 சுன்னத்துகளும் அஃஆலு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹைஹாத்து சுன்னத் என்பது நிறைய இருக்குது. ஹைஹாத்து சுன்னத்துங்கிறது என்ன இருக்குங்க, நிறைய ஏராளமான ஹைஹாத்து சுன்னத்துகள் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், ருக்கு மற்றும் சுஜூதில் தஸ்பீஹ் ஓதுவது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது தக்பீர் சொல்வது, வஜ்ஜஹத் ஓதுவது, ஃபாத்தியா சூராவுக்கு முன்னாடி அஊது ஓதுவது, ஃபாத்தியா சூராவுக்கு பின்னாடி ஆமீன் கூறுவது, ஆமீனுக்கு பிறகு துணை சூரா ஓதுவது, சத்தமாக ஓத வேண்டிய இடங்களில் சத்தமாகவும் மெதுவாக ஓத வேண்டிய இடங்களில் மெதுவாகவும் ஓதுவது. அஃஆலு சுன்னத்துகளில் ஏதேனும் ஒன்றை வேணுமென்றோ அல்லது மறந்தோ விட்டுவிட்டால் சஜிதா சஹூ செய்வது சுன்னத்தாகும். சரிங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைஹாத்து சுன்னத் அலங்கார சுன்னத்துகள் இருக்கா இல்லையா, இந்த அலங்காரம் சுன்னத்துகளில் ஏராளமானது இருக்குதுங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் ரொம்ப முக்கியமானது என்ன, ருக்கூவில் போகும்போது சுபான ரப்பியல் அலீம் ஓதுறது, அது மாதிரி ருக்கூவில் இருந்து மேலே வரும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது, சுஜூதில் என்ன செய்கிறது சுபான ரப்பியல் அலான்னு ஓதுறது, அதில் இருந்து இருப்பில் அமரும் போது அல்லாஹ் அக்பர்னு வர்றது, வஜஹத் ஓதுவது, வஜஹத்னா தக்பீர் கட்டிட்டு வஜஹத் வஜ்ஹில் இல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிக்கீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்று இந்த வஜஹத்தை ஓதுவது. அதுக்கு பிறகு ஃபாத்தியா சூராவுக்கு முன்னாடி அஊது ஓதுவது. அதாவது ஃபாத்தியாவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், பிஸ்மி ஓதுறோமா இல்லையா, அதே மாதிரி என்ன செய்கிறதுங்க அஊது ஓதுறது ஹைஹாத்து சுன்னத்தாக இருக்குது. அப்போ அல்லாஹ் அக்பருக்கு தக்பீர் கட்டிட்டு வஜஹத் ஓதிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அல்ஹம்து சூராவை ஓதுவது. ஃபாத்தியாவிற்கு பிறகு ஆமீன் கூறுவது. இமாம் என்ன செய்வார், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய மோமங்களை என்ன செய்வாங்க, ஆமீன் என்று என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. அப்படியே ஆமீன் கூறுவது, ஆமீனுக்கு பிறகு துணை சூரா ஓதுவதுங்க. இதெல்லாம் ஹைஹாத்து சுன்னத்துகளில்
உள்ளதாக ஹையாத்து சுன்னத்துக்களில் முக்கியமானவையாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அது மாதிரி என்னது, சத்தமாக ஓத வேண்டிய இடத்துல சத்தமாகவும் மெதுவாக ஓத வேண்டிய இடத்துல மெதுவாகவும் ஓதுவது ஹையாத்து சுன்னத்துகளாக இருக்கிறது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுன்னத்தை 2 வகையாக என்ன செஞ்சாச்சு, பிரித்து எடுத்தாச்சு இல்லையா. இப்போ இந்த பிரிக்கப்பட்ட சுன்னத்துகளில் அஃபால் சுன்னத்துன்னு சொல்லி ஒன்றும் ஹைஹாத்து சுன்னத்துன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ அஃபால் சுன்னத்தினுடைய அந்தஸ்து என்ன, ஹைஹாத்து சுன்னத்தினுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளங்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஃபால் சுன்னத்துகளில் ஏதேனும் ஒன்றை வேணுமென்றோ அல்லது மறந்தோ விட்டுவிட்டால் சஜிதா சஹு செய்வது சுன்னத்தாகும். உதாரணத்துக்கு 20 நமக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த 20 1 குன்னத்து ஓதுறது, 2 முதல்ல அத்தையாத்து ஓதுறதுன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ சுபு தொழுகை நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். சுபு தொழுகையை முடிச்சுட்டு சுபு தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கும்போது 2ஆவது ரக்காயத்தில் என்ன ஓதலை, குன்னத்து ஓதலை. 2ஆவது ரக்காயத்தில் என்ன ஓதலை, குன்னத்து ஓதலை. குன்னத்து ஓதாமல் இமாம் என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு எங்கே போயாச்சு, சுஜூதுக்கு போயாச்சு. சுஜூதுக்கு போயிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஜிதா சஹு செஞ்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யறதுங்க, சலாம் கொடுக்க வேண்டும். அப்படிங்களா. சஜிதா சஹுனா என்ன, சஜிதா சஹுல என்ன ஓதணும் அப்படிங்கிறத பின்னாடி சஜிதா சஹுன்னு சொல்லி ஒரு பாடம் வரும், அந்த பாடத்தில் நம்ம விவரமாக என்ன செய்வோம், படிப்போம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹையாத்தில் ஏதேனும் ஒன்றை வேணுமென்றே விட்டுவிட்டாலும் சஜிதா சஹு செய்யப்பட மாட்டாது. அதை விட்டதற்காக வேணுமென்றே சஜிதா சஹு செய்தால் அவனது தொழுகை முறிந்துடும். ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க, ஹையாத்து சுன்னத்து இருக்குன்னு வச்சுங்க, புரியுதா. இப்போ ஹையாத்து சுன்னத்தில் ஒன்றை மறந்து விட்டாலோ அல்லது வேணுமெனே விட்டாலோ அதுக்கு எது செய்யணும் தேவையில்லை, சஜிதா சஹு செய்யணும்னு தேவையில்லை. ஆனால் ஹையாத்து சுன்னத்தை ஒரு ஆள் விட்டதுக்காக வேண்டி வேணுமெனே சஜ்ஜா சஹு செய்தார், அது என்ன, அஃபால் சுன்னத்துக்கு மட்டும்தான் சஜ்ஜா சஹு செய்யணுமோ, ஹையாத்து சுன்னத்துக்கு செய்யக்கூடாதோ. நான் என்ன செய்வேன், ஹையாத்து சுன்னத்துக்கும் நான் என்ன செய்வாங்க, சஜிதா சஹு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சஜிதா சஹு செஞ்சால் அவருடைய தொழுகை என்பது முறிந்துவிடும். அவருடைய தொழுகை என்ன செய்ய போயிடும், முறிந்து விடுங்க. அப்போது அந்த மாதிரியான சுன்னத்துகளை நாம் செய்ய மறந்துட்டா அதற்காக நாம் சஜிதா சஹு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் என்பது இல்லை. தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் அதில் தொழுகை ரக்காத்துகளின் எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது தொழுகையின் ருக்குன்கள் பர்லுகளில் ஏதேனும் ஒன்றை செய்ததில் சந்தேகம் ஏற்பட்டாலோ உறுதியாக தெரிந்து எடுத்துக்கொண்டு எதில் சந்தேகம் ஏற்பட்டதோ அதை நிறைவேற்றுவது வாஜிபாகும். பிறகு அந்த மறதிக்காக சஜிதா சஹு செய்வது சுன்னத்தாகும். சரி, இப்போ சஜிதா சஹு ஏன் செய்தோம் அப்படின்னு சொன்னால், தொழுகை நாம் தொடும்போது தொழுகையினுடைய ஃபர்லுகளில் எதையாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா, தொழுகையினுடைய ஃபர்து நம்ம நிறைய படிச்சோமா இல்லையா, ஆரம்பத்தில் தக்பீரே தஹரீமா கட்டுறது, ஃபாத்தியா சூரா ஓதுறது, அப்படிலாம் நம்ம படிச்சோமா இல்லையாம்மா. இந்த மாதிரி ஃபர்துகளில் எதையோ ஒன்று நம்ம விட்டுட்டோம். அல்லது ருக்கூன்கள் சொன்னால் தொழுகையினுடைய அந்த நிலைகள் புரியுதுங்களா. ஒரு சுஜூதா செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி என்ன செய்யுது, ருக்கு செஞ்சோமா, இல்லை ருக்குவில் இருந்து ருக்கு செய்யாமல் டைரெக்டாக சுஜூத் வந்தோமா, இல்லை ருக்குவில் இருந்துட்டு ஈத்திதால் போகாமல் ஈத்திதாலுக்கு பதிலாக நேராக சுஜூதுக்கு வந்துட்டோமா, இப்படின்ட்டு என்ன செய்யுது, ருக்குன்களில் அந்த தொழுகையினுடைய செயல்பாடுகளில் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் நமக்கு எதை விட்டோங்கிறது உறுதியாக தெரியுதோ அதை கணக்கில் வச்சு சந்தேகமாக இருக்கிறத தூர விட்டுட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட வேண்டியது, அதுக்காக வேண்டிய சஜிதா சஹு செய்வது வாஜிபாகும். சஜிதா சஹு செய்கிறது என்னதாகும், வாஜிபாகும். மேலே ஹையாத்து சுன்னத்துக்கள் எதையா நீங்கள் ஒன்று விட்டுட்டீங்க, அஃபால் சுன்னத்துக்கள் எதையாவது ஒன்று விட்டுட்டா அந்த சுன்னத்துக்காக சஜிதா சஹு செய்கிறது சுன்னத்து தான். ஆனால் ஃபர்துகளில் எதையாவது ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க அல்லது தொழுகையினுடைய ருக்கூன்களில் எதையாவது ஒன்று விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக சஜ்ஜா சஹு செய்கிறது வாஜிபு. அதுக்காக சஜ்ஜா சஹு செய்கிறது என்னது, வாஜிபு. கண்டிப்பாக செஞ்சே தீரணும். அது செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை என்ன செஞ்சு போயிருங்க, முறிந்து விடும். தொழுகை என்ன செஞ்சிடும், முறிந்து விடும். அதனால் என்ன செய்கிறோம்,
ஃபர்துகளில் ருக்குன்களில் எதையாவது விட்டுட்டோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பான முறையில் என்ன செஞ்சாகணுங்க, சஜிதா சஹுன்னு சொன்னால் என்ன, மறதிக்கு ஏற்பட்டதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் சுஜூதில் இருந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன பிழை பொருத்தத்திற்கு தான் என்னன்னு சொல்லப்படுதுங்க, சஜிதா சஹு அப்படின்னு சொல்லப்படுது. சஜிதா சஹு என்பது தொழுகையில் ஏற்பட்ட மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்வதாகும். சலாம் கொடுப்பதற்கு சற்று முன் சஜிதா சஹு செய்ய வேண்டும். அப்போ சஜிதா சஹுனா என்னங்கிறது இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம புரியுங்களா, தொழுகையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மறதிக்காக நம்ம என்ன செய்கிறதுங்க, சலாம் கொடுக்கறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 சுஜூதுக்கள் என்ன செய்கிறது செய்வது. நம்ம புரியுங்களா, தொழுகை முடிந்ததற்கு பிறகு மேற்கூறியவற்றில் ஏதேனும் ஒன்றில் சந்தேகம் ஏற்பட்டால் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் நீயத்தை தவிர அதில் சந்தேகம் ஏற்பட்டால் திரும்பி நிறைவேற்ற வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி தொழுகையில் இதை விட்டோமோ அதை விட்டோமோ அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துன்னு சொன்னால் அதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் நீயத்தில் ஒரு ஆளுக்கு சந்தேகமாக இருக்குது. எதில் சந்தேகமாக இருக்குது, நீயத்து வச்சோமா வைக்கலையான்னு தெரியலையே, நீயத்து 2 ரக்காயத்து வச்சோமா 4 ரக்காயத்து வச்சோமான்னு தெரியலையே அப்படின்னா அவர் திரும்ப என்ன செஞ்சுக்க வேண்டியதான், தொழுதுடணும். திரும்ப என்ன செஞ்சிடணும், அவர் தொழணும். ஏன் திரும்ப தொழணும் அப்படின்னா, ஏன்னா அடிப்படையே அங்கே என்ன இல்லை, சரியாக இல்லை. அடிப்படையே என்ன இல்லை, சரியாக இல்லை. அடிப்படை சரியில்லை அப்படிங்கும்போது அதுக்கு மேலே உள்ளதை நீங்கள் எவ்வளோதான் அழகுப்படுத்தினாலும் அது பலமாக நிற்காது. அப்படி தானேம்மா? இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் பேஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் சும்மா லேசாக போட்டுக்கிறோம், ஆனால் வீடு கட்டும் போது நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் போட்டு குவாலிட்டியான பெயிண்ட் அடிக்கிறோன்னு சொன்னால் அந்த மேலே இருக்கிற வீட்டுக்கு மதிப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா அதில் கீழே பேஸ்மெண்ட்டை என்ன இல்லை, சரியில்லை. புரியுதுங்களா? இப்போ தொழுகையினுடைய பேஸ்மெண்ட்டம் அப்படிங்கிறது வந்து நீயத்தை தவிர வேறு எதில் அவருக்கு சந்தேகம் வந்தாலும் அதை பற்றி என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிப்பா அப்படின்னு சொல்லி மனதை தைரியமாக்கி கொண்டு போயிடலாம். ஆனால் நீயத்தில் ஒரு ஆளுக்கு சந்தேகம் இருக்குது, நம்ம சரியான முறையில் தான் நீயத்தை வச்சோமா வைக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் திரும்ப அந்த தொழுகையை என்ன செஞ்சாகணுங்க, மீட்டி தொழுதாகணும். இப்போ இதுக்கு அடுத்து நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தொழுகையை முறிப்பவை. தொழுகையை முறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன செய்யுது, சிலது இருக்கிறது. இந்த தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது தக்பீரே தஹரீமா கட்டும்போதே ஒரு ஆளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகையே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். அதாவது அவருடைய தொழுகையே இன்னும் தொடங்கலைன்னு அர்த்தம். அவர் தக்பீர் தஹரீமா கட்டும்போதே தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு செயல் என்ன செய்கிறாரு. புரியுதுங்களா? அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு தொழுகையை என்ன செய்யலைன்னு அர்த்தம், ஆரம்பிக்கப்படலைன்னு அர்த்தம். அவர் தொழவே இல்லைன்னு அர்த்தம், அது தொழுகையே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் தக்பீர் கட்டி அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி ஃபாத்திஹா சூரா ஓதி துணை சூரா ஓதி ஒரு ரக்காயத்தை முடித்து 2வது ரக்காயத்தில் ஒரு ஆளுக்கு தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஏதாவது ஒன்று நடந்தால் அவருடைய தொழுகை என்பது முறிந்துவிடும். தொழுகை என்ன செஞ்சிருங்க, முறிஞ்சிடுமா? புரியுதுங்களா? உதாரணத்துக்கு தொழுகையில் பேசுகிறது என்னதுங்க, ஹராம். தொழுகையில் பேசுகிறது என்னது, ஹராம். பேசக்கூடாது. பேசுனா அவருடைய தொழுகை என்ன செஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ஆள் தக்பீர் தஹரீமா கட்டும்போது அல்லான்னு கட்டும்போது தகிரி வாரேன் அப்படின்ட்டு அக்பருன்ட்டார். இப்போ புரியுதா? ஒரு ஆள் கடை வச்சு நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ கடையில் என்ன செய்கிறாரு, அவர் தொழணுன்ட்டு போய் நிற்கிறாரு. அவர் நிற்கும் போது என்ன செய்கிறாங்க, கஸ்டமரும் வந்துட்டாங்க. நிற்கும் போது என்ன செஞ்சிட்டாங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாரு, அல்லான்னு கட்டுறாரு. கஸ்டமர் நிற்கிறத பார்த்து அக்பர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ ஒரு தொழுகை தக்பீர் கட்டி பாத்தியாவது துணை சூரா ஓதி அத்தையா ஓதி அதை ஓதி இதை ஓதி சலாம் கொடுத்துட்டு இவர் தொழுகை எனக்கு முடிஞ்சிருச்சு நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழுதுட்டேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. அவன் தொழுகையை இன்னும் தொடங்கப்படலைப்பா, நீ தக்பீர் தஹரீமாவிலே என்ன செஞ்சிட்ட, தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்துட்ட. அதனால் உன் தொழுகையே முதல்ல தொடங்கப்படலையே, அப்புறம் எப்படி உன் தொழுகை முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆள் தக்பீர் கட்டிட்டாரு. தக்பீர் கட்டி ஒரு ரக்காயத்தை முடிச்சிட்டாரு. 2வது ரக்காயத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, அல்லாஹ் அக்பர் நெஞ்சு வராரு. அந்த நேரத்தில் அவர் கடையில் பார்த்து ஒரு கஸ்டமர் வந்துட்டார். அப்போது இந்த ஒரு நிமிஷங்க அப்படின்ட்டாருனா அந்த இடத்துல அவருக்கு தொழுகை முறிஞ்சிடும். தக்பீர் அவுத்துட்டு வேண்டியதா, தக்பீர் அவுத்துட்டு திரும்ப அவர் என்ன செஞ்சாகணும்,
தொழுதாக வேண்டும். புரியுதுங்களா? சரி, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் முக்கியமானது ஒன்று என்னன்னு சொன்னால், வேணுமென்றே பேசுவது. வேணும்னே பேசினாலும் சரி, தெரியாமல் பேசினாலும் சரி, தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். புரியுதுங்களா? பேசுனது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, பேசுனது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் எப்பா நாளைக்கு வீட்டுக்கு வாரியா அப்படின்னு சொல்லி இவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவர் அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு போயிடும்? தொலை முடிஞ்சிடும். அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போனா என்ன செஞ்சிடும்? சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போனா என்ன செஞ்சிடும்? நான் வந்து தானே சொன்னேன், தானே சொன்னேன், அப்படிலாம் என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிகமான செயல் செய்வது, அது மறதியாக இருந்தாலும் சரியே. ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி ஒரு செயலை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒரு ஆள் அப்படின்னா, அவருடைய தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். இப்போ ஆண்களாக இருந்தால் தக்பீர் கட்டினதுக்கப்புறம் இந்த தாடியை நோண்டுறது, மீசையை இது பண்ணுறது, காதை குடைகிறது, கண்ணை கசக்கிறது, அங்கனை சொரிகிறது, இங்கனை சொரிகிறது, இப்படியே ஒரு ஆள் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கார் தொழுகையில், தொழுகை என்ன செஞ்சு போயிடும்? முறிஞ்சு போயிடும். பார்த்தீங்களா? அதான் செயல்களை அதிகப்படுத்துறது. இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 தடவைக்கு மேலே ஒரு மனிதர் ஒரு செயலை திரும்ப செய்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை முறிஞ்சிரும். அல்லது தக்பீரை தஹரீமா கட்டினதற்கு பிறகு கையை 3 தடவை அவிழ்த்துட்டு எதையாவது செயலை நாம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம தொழுகை என்ன செஞ்சு போயிருங்க? முறிந்து விடும். அதே போன்று தொழுகையில் வச்சு சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு ஏற்படுவது தொழுகையை முறித்துரும். தொழுகையில் வச்சு சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு ஏற்படுவது என்ன செய்யுது? புரியுதுங்களா? ஒரு ஆள் 3 ரக்காய் தொழுதுட்டார். எத்தனை ரக்காய் தொழுதுட்டார்? 3 ரக்காய் தொழுது. திடீர்னு மயக்கம் வந்துட்டு விழுந்துட்டார். திடீர்னு என்ன செஞ்சிட்டார்? இப்போ மயக்கம் வந்துட்டால் என்ன ஆயிரும்? ஒது முறிஞ்சிடும். மயக்கம் வந்தால் என்ன செஞ்சுருங்க? ஒது முறிஞ்சிடும். இப்போ ஒரு மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 ரக்காய் தொழுதுட்டேன், இன்னும் ஒரே ஒரு ரக்காய் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லைங்க, உங்களுக்கு சிறுநொடக்கு ஏற்பட்டுருச்சு, அதாவது நீங்கள் மயக்கம் மட்டும் விழுந்ததோட உங்கள் ஒழுங்கிறது முறிஞ்சு போச்சுங்க. ஒழு முறிஞ்சதுக்கு பின்னாடி உங்கள் தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும்? திரும்ப ரக்காயத்திலிருந்து புதுசாக தான் தொழுது ஆகணும்னு சொல்கிறது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தொழக்கூடிய அந்த நேரங்களில் மன்னிக்கப்படாத நஜீஸ் பட்டு விடுதல். இப்போ தொழுகை நம்ம தொடும்போது நம்ம மேலே நஜீஸ் படுமான்னு கேட்டால் படாது. ஏன்னா எல்லோரும் பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறோம், நல்ல ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்குறோம், நல்ல லைட்டு போட்டு என்ன செஞ்சுருக்கோம்? உட்காந்துருக்கோம். நல்லா சென்டிங் போட்ட இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் சஹாபாக்களுடைய காலகட்டங்களில் எல்லோரும் வெட்ட வழியில் தொழக்கூடியவங்களாகத்தான் இருந்தாங்க. பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி ஒரு முகப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு, ஒரு மறைவு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் மன்னிக்கப்படாத நஜீஸுகள்னு சொல்லி சில நஜீஸுகள் நம்ம படித்தோமா இல்லையா? அந்த மாதிரி நஜீஸுகள் ஏதாவது மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகை என்ன செஞ்சுவிடும்? முறிந்துவிடும். சரிங்களா? சரி, அடுத்த தொழுகையில் சலாம் கூற வேண்டிய இடத்திற்கு முன்னாடியே ஒரு ஆளு சலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகையும் என்ன செய்துவிடும்? முறிந்துவிடும். சரியா? அது மாதிரி தொழுகையினுடைய ருக்கூன்களில் பரதுகளில் ஏதாவது ஒன்றை அதன் இடம் மாற்றம் செய்வது. நம்மளோட தொழுகையினுடைய ருக்கூன்கள் இருக்கா இல்லையா, செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, அந்த செயல்பாடுகளில் எதையாவது ஒன்று வேணும்னே இடமாற்றம் செய்கிறது. இடமாற்றம் செய்கிறதுன்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா, பாருங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவுது ஓதி பிஸ்மி ஓதி பாத்தியா ஓதி துணை சூறா ஓதிட்டு ருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டார்? சுஜூதுக்கு போயிட்டார். இப்போ புரியுதுங்களா? சுஜூதுக்கு போயிட்டு வந்துட்டு சுஜூதுலேருந்து வரும்போது ருக்குவுக்கு போய் ருக்குவிலேருந்து அப்படி தக்பீர் கட்டி அப்படி மேலே போயிடலாம் அப்படின்னு போக முடியுமா? ருக்கு செய்ய வேண்டிய இடத்துல சுஜூதை செஞ்சு சுஜூது செய்ய வேண்டிய இடத்துல ருக்குவை ஒரு ஆள் என்ன செய்கிறாரு. ஃபர்தினோட அந்த இதுக்கு இடங்களை என்ன செய்தாரு? மாற்றி செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகையும் என்ன செய்து விடும்? முறிந்து விடும். அவருடைய தொழுகையும் என்ன செஞ்சுருங்க? முறிஞ்சிருங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தொழுகையினுடைய நேரத்திலேயே மதம் மாறுவது. தொழுகையினுடைய நேரத்தில் என்ன ஆகுறதுங்க? மதம் மாறுவது. சரி, அடுத்து தன்னுடைய அவுரத்தை மறைக்க சக்தி பெற்றவர் அவுரத்தை திறப்பது. அதாவது தொழுகையில் ஆண் எந்த அளவுக்கு உடம்பை மறைக்கணும், பெண் எந்த அளவுக்கு உடம்பை மறைக்கணும்னு சொல்லி ஒரு அளவுகோலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்?
சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆண் வந்து தொப்புள்ள இருந்து கீழே முட்டுக்காலு கீழே வரைக்கும் மறைக்கிறது என்னது? அவுரத்து. புரியுதுங்களா? பெண்கள் வந்தவர்கள் உடம்பு முழுக்க மறைத்து தொழுவது அவங்களுடைய அவுரத்து. இப்போ அவுரத்தை மறைக்க சக்தி பெற்றிருந்தும் அவுரத்தை வெளிப்படுத்துவது தொழுகையை முறிச்சிருங்க. புரியுதுங்களா? அப்போ இதில் சக்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலே, சக்தி பெறாதவர் வந்து அப்படி செஞ்சார்னா அவருக்கு தொழுகை என்ன செய்யாது? முடியாது. அதே மாதிரி நீயத்தை மாற்றுவது, நீயத்தை என்ன செய்கிறது? மாற்றுறது. இஷா தொழுகைக்கு நீயத்தை வச்சு தொழுதுகிட்டு இருக்கும்போது இது மகரிப் தொழுகையாக இருக்கட்டுமே அப்படின்னு என்ன செய்கிறது? தொழுகையில் நீயத்தை என்ன செஞ்சிடுறது? மாற்றிடுறது. இப்படி மாற்றுறதுனாலையும் தொழுகை முறிஞ்சிடும். அதே போல் வேணுமென்றே கிபிலாவை விட்டும் நெஞ்சை திருப்புவது. வேணும்னு என்ன செய்கிறது? கிபிலா பக்கம் தான் நம்ம தக்பீர் கட்டி நிற்கணும். அப்படி தக்பீர் கட்டி நின்றுட்டு இருக்கும்போது ஒரே பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்க எரிச்சலாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு? கொஞ்சம் திரும்பி நிற்போமே, கொஞ்சம் திரும்பி நின்று தொழுதாருன்னா அவருடைய தொழுகை என்ன செஞ்சுருங்க? முறிந்து விடும். ஆனால் பயண நேரத்தில் நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகையில் நம்மளுடைய நெஞ்சை நாம் திருப்பினாலும் தொழுகை முறியாது. ஏன்னா பயணத்தில் வாகனம் எங்கே எப்படி போகுது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. வாகனம் போகக்கூடிய அந்த திசையை பார்த்து தான் நம்மளுடைய உடம்பும் என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இப்போ பயண தொழுகையில் வந்து அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ இதுக்கு அடுத்து ஜமாத்து தொழுகை. அதாவது ஜமாத்து தொழுகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஜமாத்துனா என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் நினைக்கும் ஜமாத்துன்னு சொன்னாலே வாரம் வரக்கூடிய தப்லீக் ஜமாத் தான் ஜமாத்து. அதான ஜமாத்து. இல்லைன்னு சொன்னால் எல்லாம் ஊரில் போய் சொல்லணும்னு சொல்லுவாங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க? ஜமாத்தில் போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அது பேர் ஜமாத்தான் கேட்டால் இல்லை. ஜமாஅத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். ஜமாத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கூட்டம்னு அர்த்தம். அப்போ இதுங்களா 3 பேருக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஜமாத்து. அதுக்கு பேர் என்னது? இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் யார்? ஜமாஅத். நீங்கள் யார்? ஜமாத். 3 பேருக்கு மேலே ஒரே இடத்துல ஒன்று கூடினால் அப்படி ஒன்று கூடக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பெயர் தான் என்னதுன்னு சொல்லப்படுதுங்க? ஜமாஅத்துன்னு சொல்லப்படுது. இப்போது ஜமாத்து தொழுகை தான் ஃபர்து தொழுகைகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தொழுகை. இன்னும் ஜமாத்தாக எந்த ஒன்று நாம் செஞ்சாலும் அதுக்கு அல்லாட்ட நற்பயணம் என்பது அதிகமாக என்ன செய்து இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும்போது யதுல்லாஹி ஃபி ஜமாஅத்தின், அல்லாஹ்வினுடைய உதவிக்கரம் என்பது ஜமாத்தாக கூட்டமாக செயல்படுபவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சால் சொல்லி காமிக்கிறான். புரியுதுங்களா? எந்த ஒன்று செஞ்சாலுமே அதை நம்ம என்ன செய்கிறது? கூட்டமாக செய்கிறதுங்கிறது மூலமாக நமக்கு நிறைய நற்பாக்கியங்கள் என்பது கிடைக்கப் பெறுகிறது. சரி, இந்த ஜமாத் தொழுகை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம படிப்போம். இப்போ 41, 42, 43 முடிஞ்சிருக்கு இல்லையா? 44 கொஞ்சம் நடத்தியிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒத்த வார்த்தைகள் நிறைய எழுதுனீங்களா இல்லையாம்மா?